எக்கானமி அதாவது பொருளாதாரம் ஒரு சிம்பிள் மிஷின் மாதிரி. ஆனா நம்மள நிறைய பேருக்கு அது புரியறது இல்ல. இதுதான் நிறைய பொருளாதார சிக்கலுக்கு வழிவகுக்குது. பொருளாதாரம்னா என்ன, பணம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா, நம்பர் 1 உற்பத்தி திறனால வளர்ச்சி, 2வது குறைந்த கால கடன் சுழற்சி, 3வது நீண்ட கால கடன் சுழற்சி. இந்த 3 சேர்ந்து தான் பொருளாதாரத்தையே இயக்குது. ஒவ்வொரு முறையும் நீங்க ஏதாவது வாங்கும்போது ஒரு டிரான்சாக்ஷன் அதாவது பரிவர்த்தனையை உருவாக்குறீங்க. ஒரு டிரான்சாக்ஷன் செய்யறதுக்கு 2 பேர் வேணும். ஒருத்தர் விற்கணும், இன்னொருத்தர் வாங்கணும். அதாவது பையர் அண்ட் செல்லர். இப்போ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க பணத்தை வச்சு வாங்குவோம், இல்லாட்டி கடன் வாங்கி வாங்குவோம். அப்படி நாம வாங்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கலாம்னா, ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு சேவையா இருக்கலாம், அல்லது ஒரு சொத்தாக இருக்கலாம். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் செய்யறது யாருன்னா, ஒன்னு மக்கள், 2வது பிசினஸ், 3வது பேங்க், 4வது கவர்மெண்ட். இவங்க 4 பேரும் தான் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் செய்யறாங்க. இங்க மிகப்பெரிய பையர் அண்ட் செல்லர் யாருன்னா கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ தான் இதுல ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா, நம்ம கிட்ட இருந்து டாக்ஸையும் கலெக்ட் பண்ணும், பணத்தையும் செலவு செய்யும். ஆனா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொஞ்சம் வித்தியாசமா மொத்த பணத்தோட கண்ட்ரோலையும் வச்சிருக்கும். பணத்தை அச்சடிக்கிறதும் சரி, வட்டி விகிதத்தை ஏத்துறதும் இறக்குறதும் ஆர்பிஐனால தான் முடியும். இந்த காரணத்தினால தான் ஆர்பிஐ ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. அடுத்ததா கடன் நம்ம பொருளாதாரத்துல எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறத பார்க்கலாம். கடன் கொடுக்கறவங்க தங்கிட்ட இருக்க பணத்தை அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி கடன் வாங்குறவங்க தன்னால வாங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கக்கூடிய விஷயங்களை வாங்குறதுக்காக கடன் வாங்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கார், வீடு, தொழில் தொடங்குறதுக்கு இது எல்லாத்துக்குமே கடன் தேவைப்படுது. கடன் வாங்குறவங்க தாங்க வாங்கின பணத்தை திருப்பி செலுத்துவேன்னு உறுதி அளிக்கிறாங்க. வாங்கின கடன் தான் அசல், அது கூட ஒரு கூடுதல் தொகையை சேர்த்து வட்டியா கட்டுவாங்க. வட்டி அதிகரிச்சதுன்னா கடன் வாங்குறதுக்கு நிறைய பேர் முன் வர மாட்டாங்க. அதுவே வட்டி கம்மினா நிறைய பேர் கடன் வாங்குறதுக்கு முன் வருவாங்க. கடன் வாங்குறது ஈஸிங்க. கடன் வாங்கினதும் அது 2ஆ பிரியும். ஒன்னு நமக்கு கொடுத்த கடன், இன்னொன்னு நாம திருப்பி செலுத்த வேண்டிய கடன். எதிர்காலத்துல நம்ம வாங்கிய கடனோட வட்டியும் சேர்த்தி திருப்பி கட்டும்போது அந்த கடன் பரிவர்த்தனை முடிவடையுது. கடன் ஏன் இவ்வளவு முக்கியம்? ஒருத்தர் கடன் வாங்கினதை வச்சு ஜாஸ்தியா செலவு பண்ணலாம். ஏன்னா செலவு பண்றதுனால தான் பொருளாதாரமே இயங்குது. ஒருத்தர் பண்ற செலவு தான் இன்னொருத்தரோட வருமானமே. இப்போ இன்னொருத்தர் பண்ண செலவு தான் உங்களோட வருமானம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் உங்களோட வருமானம். ஆனா உங்க முதலாளிக்கு அவரோட செலவு. ஒருத்தரோட வருமானம் அதிகரிக்கணும்னா 2 விஷயத்தால தான் முடியும். ஒன்னு அதிகமா வேலை செஞ்சு உற்பத்தி திறனை அதிகரிக்கணும், அல்லது கடன் வாங்கி தங்கிட்ட இருக்க பணத்தை அதிகரிக்கணும். உற்பத்தி திறனை அதிகப்படுத்தினாதான் எக்கானமி வளரும். இதுதான் சீரான பொருளாதாரத்தை உருவாக்கும். அதுக்காக கடன் வாங்குறது தப்பு கிடையாது. நம்ம எதுக்காக அந்த கடனை வாங்குறோங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு வருமானம் வரும்னு தெரிஞ்ச பொருளுக்காக கடன் வாங்குறது தப்பு கிடையாது. அதுவே வருமானமே வராதுன்னு தெரிஞ்சும் அந்த பொருளை வாங்குறதுக்காக நம்ம கடன் வாங்குறது தான் தப்பு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு காரை வாங்கி உங்க சொந்த தேவைக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. அது உங்களுக்கு நிறைய செலவு தான் கொடுக்கும். இதுக்காக வாங்கின கடனையும் சீக்கிரமா அடைக்க முடியாது. அதுவே அந்த காரை வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு வருமானமும் ஆச்சு, சீக்கிரமா கடனும் கட்டலாம். கடன் வாங்குறது ஒரு சுழற்சியை உருவாக்கும். அந்த சுழற்சி மேல போகுதுன்னா அது கீழே வந்தே ஆகணும். இங்கதான் நாம 2 விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒன்னு குறுகிய கால கடன் சுழற்சி, இன்னொன்னு நீண்ட கால கடன் சுழற்சி. இந்த 2த்துக்குமான வித்தியாசத்தை பார்க்கலாம். பொருளாதார நடவடிக்கைகள் அதிகரிக்கும் போது இங்க ஒரு விரிவாக்கத்தை பார்க்கிறோம். இதுதான் குறுகிய கால கடன் சுழற்சியோட முதல் கட்டம். நாம தொடர்ந்து செலவை அதிகரிச்சுக்கிட்டு வரும்போது விலைவாசி உயர ஆரம்பிக்குது. இங்க ஏன் செலவு அதிகமா நடக்குதுன்னா, அதிகமா கடன் வாங்கி செலவு பண்ணும்போது பொருட்களோட உற்பத்தியை விட வருமானமும் செலவும் அதிகமாச்சுன்னா விலைவாசி உயரும். இதைத்தான் நாம பணவீக்கம்னு சொல்றோம், அதாவது இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது ஆர்பிஐ வட்டியை உயர்த்தும். வட்டி அதிகமா இருக்கிறதுனால குறைவான மக்கள் தான் கடன் வாங்க முன் வருவாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வாங்கிய கடனோட வட்டியும் அதிகமாயிருக்கும். திரும்ப செலுத்த வேண்டிய கடன் அதிகரிச்சதுனால மக்கள் கிட்ட செலவு பண்றதுக்கு பணம் கம்மியாகுது. நாம முதல்லயே சொன்ன மாதிரி ஒருத்தரோட செலவு தான் இன்னொருத்தரோட வருமானமே. செலவு கம்மியானதுனால இன்னொருத்தருக்கும் வருமானம் கம்மியாயிடுச்சு. பொருள் வாங்குறதுக்கு மக்கள் கிட்ட பணம் இல்லாததுனால பொருளோட விலையும் கம்மியாகுது. இதை தான் நாம பணவாட்டம்னு சொல்றோம், அதாவது டீஃப்ளேஷன். இதே மாதிரி தொடர்ந்து நடந்துச்சுன்னா பொருளாதார செயல்பாடுகள் குறைஞ்சிரும். இதை தான் நாம மந்த நிலைன்னு சொல்றோம், அதாவது ரிசர்ஷன் அதிகமாயிடுச்சு, யாருக்கிட்டையும் செலவு செய்யறதுக்கு பணம் இல்லை அப்படின்னா ஆர்பிஐ இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்கும். இந்த சமயத்துல
இன்ஃப்ளேஷன் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஆர்பிஐ வட்டி விகிதத்தை குறைக்கும். வட்டி குறைஞ்சதுனால ஏற்கனவே வாங்கிய கடனை திருப்பி செலுத்துற அளவும் குறையும். வட்டி கம்மியானதுனால கடன் வாங்கி செலவு செய்வது அதிகமாகும். நாம பொருளாதாரத்துல இன்னொரு விரிவாக்கத்தை பார்க்கறோம். ரொம்ப காலமா வருமானத்தை விட கடன் வேகமா வளர்ந்துச்சுன்னா இதுதான் நீண்ட கால கடன் சுழற்சி. கடன் சுமை அதிகமாயிடுச்சு அப்படின்னா இதை குறைக்கிறதுக்கு 4 வழி தான் இருக்கு. முதலாவதா மக்கள், வணிகம், அரசாங்கம் அவங்க செய்யற செலவை கம்மி பண்ணணும். ரெண்டாவதா கடனை தள்ளுபடி செய்யறது மூலியமா கடன் சுமையை குறைக்கலாம். மூணாவதா பணம் அதிகமா இருக்கவங்க கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணி இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணணும். கடைசி வழி என்னன்னா ஆர்பிஐ புது பணத்தை அச்சடிக்கணும். இந்த 4 வழி மூலியமா தான் கடன் சுமையை குறைக்க முடியும். ஏற்கனவே வாங்கிய கடனை குறைக்கணுங்கிறதுக்காக கடனை திருப்பி செலுத்தணும்னு மக்கள், வணிகம், அரசாங்கம் அவங்களோட செலவை கம்மி பண்றாங்க. ஒருத்தரோட செலவு தான் இன்னொருத்தரோட வருமானம்ங்கிறதுனால இங்க கடனை திருப்பி செலுத்துறதுக்கான வருமானமே இல்லை. இப்போ பிசினஸஸ் தங்களோட செலவை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்க நிறைய பேர் வேலை செய்யறவங்களுக்கு அவங்களோட வேலையை இழக்கிறாங்க. இது மொத்தமும் கவர்மெண்ட்டை தான் பாதிக்குது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லைன்னா டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. வேலை இல்லைங்கும் போது கம்மியாக தான் செலவு பண்ணுவாங்க. பொருள் வாங்காத போது ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண முடியாது. அதுலேருந்து வரக்கூடிய டாக்ஸ் வருமானம் கவர்மெண்ட்டுக்கு கம்மியாகுது. கவர்மெண்ட் மக்களுக்கு ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா வேலைக்கும் பணம் வேணும். கவர்மெண்ட் கிட்ட பணம் இருக்காது. அதனால தான் பட்ஜெட் வாசிக்கும் போது பண பற்றாக்குறை ஏற்படுது. அதுதான் பட்ஜெட்ல டெபிசிட் விழுகுதுன்னு சொல்றாங்க. இப்போ கவர்மெண்ட் கிட்டயே பணம் இல்லாததுனால கவர்மெண்ட்டும் கடன் வாங்கி தான் ஆகணும். இல்லாட்டி டாக்ஸை அதிகமாக கலெக்ட் பண்ணணும். பண பற்றாக்குறை ஏற்படும் போது ஆர்பிஐ தான் பணம் அச்சடிக்க முடியும். ஆர்பிஐனால டைரக்டா மக்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாது. இப்பதான் சென்ட்ரல் கவர்மெண்டோட சொத்துக்களையும் கவர்மெண்ட் பாண்ட்ஸையும் ஆர்பிஐ வாங்கிட்டு அச்சடிச்ச பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் செலவு பண்ணும். ஒரு பொருளாதாரம் ஸ்டேபிளா இருக்கணும்னா கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் சேர்ந்து வேலை செய்யணும். இங்கே தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுற பாலிசி மேக்கர்ஸ் இன்ஃப்ளேஷனையும் டீஃப்ளேஷனையும் புது பணத்தை அச்சடிக்கிறதையும் சரியான விகிதத்தில் கொண்டு போனால் ஒரு சீரான பொருளாதாரத்தை அமைக்க முடியும். இங்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா வருமானம் அதிகரிக்கணும், கடன் கம்மியாகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடன் ஒரு வருஷத்துக்கு 2% அதிகமாகுதுன்னா வருமானம் 3% இருக்கணும். இந்த வீடியோல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா வரவுக்கு மேல கடன் வாங்க வேண்டாம். ஏன்னா உங்க கடன் சுமை கடைசியில உங்களை நசுக்கிரும். ஒருத்தரோட உற்பத்தினால தான் வருமானம் அதிகரிக்கணும். கடன் வாங்கி வருமானம் அதிகரிக்க கூடாது. உங்களோட உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா அதுதான் ஒரு சீரான பொருளாதாரத்தை உருவாக்கும். இன்னைக்கு பொருளாதாரம்னா என்ன, பணம் எப்படி வேலை செய்யும், கடன் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.